योगीराम सुतकुमार योगीराम सुतकुमार योगीराम सुतकुमार जय गुरुराया இந்த அனுபவம் எனக்கு சுதாமால பகவானை சந்தித்த போது கிடைத்த அனுபவம். 1992-93 டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் நான் பகவானை சுதாமாவில் தரிசிக்க சென்றிருந்தேன். மாலை நேரம் பகவான் சுதாமா வெராண்டாவில் இருந்திருக்காங்க. பகவானுக்கு வலது பக்கம் தேவி அம்மா உட்காந்துருக்காங்க. தேவி அம்மா பக்கத்தில் இன்னொரு பெண்மணி உட்கார்ந்துருந்தாங்க. நாமும் சொல்லி முடித்துட்டு அப்புறம் அந்த அம்மா பேச ஆரம்பித்தாங்க, அந்த பெண்மணி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பகவான் யூ ஆர் வெரி பார்ஷியல் வித் மாதேவிக்கு அப்படின்னு சொன்னாங்க. பகவான் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஆமாம், அதாவது பகவான் அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் தேவிகிட்ட பார்ஷியலாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பகவான் அதுக்கு பதில் ஒன்றும் சொல்லலை. இப்போ பேச ஆரம்பித்த உடனே, இந்த அம்மா பேச ஆரம்பித்த உடனே தேவி அம்மாவுக்கு அழுது கொண்டு இருந்தாங்க, அழுகிட்டே இருந்தாங்க. அப்போது பகவான் கேட்டார் அந்த அம்மாட்ட, அம்மா நம்ம கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் கடவுள் இருக்காருன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிலையை நம்ம கும்பிடுறோம். அந்த சிலைங்கிறது வெறும் கல் தான். அந்த கல்லுக்கு எப்படி சாமிங்கிற பவர் வந்துச்சு அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்டார். அந்த அம்மா அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. அப்போ பகவான் திருப்பி சொல்கிறாரு, அந்த கல்லுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் மந்திரங்களை ஓதுவதனாலும், அங்கே இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் வேத பாராயணத்தை சொல்லுவதாலும், வரக்கூடிய பக்தர்கள் அந்த பகவானின் நாமத்தை திரும்ப 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 சொல்லுவதனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த கல்லில் ஏறி அந்த கல்லுக்கு அந்த பவர் பூரா கொடுத்துருது. அதனால தான் நம்ம அதை போய் நம்ம சாமின்னு கும்பிட்டு நிம்மதி அடைகிறோம். அதே மாதிரி தேவிகியும் நாமத்தின் நாமத்தை விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே போல் இங்கே நாமம் சொல்லும் போதெல்லாம் கூடவே இருக்காங்க. நானும் அவங்களுக்கு மந்திர இதெல்லாம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பவர் வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லை, தேவிகி இஸ் மை மாஸ்டர்ஸ் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னாங்க. அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. அப்புறம் இந்த மாதிரி அப்படியே போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நானும் என் மனைவியும் போயிருக்கும்போது ஏதோ ஒரு பேச்சு வரும்போது ஒரு கான்டெக்ஸ்டில் பகவான் சொன்னாங்க, wherever the beggar is, Devigi will be there. Wherever Devigi, the beggar will be there. அப்படின்னு சொல்லி தேவியும் அம்மாவும் பகவானும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிடைத்தற்கரிய ஒரு அனுபவம்னு நான் நினைக்கிறேன். இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோகிராம் சுத்குமார் சுவாமிஜி நாமத்தை நாம் திரும்ப 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 சொல்லிக்கொண்டு இருக்கும்போது நம்மை அவரை அப்படியே கூட இருந்து ஆசீர்வதிப்பார். நாம் என்ன விரும்புகிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவருக்கு தெரியும். அதை நமக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு ஆசிரமத்தில் கிடைச்சிச்சு. 1994 ஆசிரமம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆசிரமத்தில் பின்னால் ஒரு ஹட்டு இருக்கும். அந்த ஹட்டுக்கு காலையில் பகவான் சுதாமாவிலேருந்து 7 மணிக்கு வருவாங்க. அப்போ ட்ரஸ்டியாக இருந்த மணி சார், அவரோட மனைவி ராஜலட்சுமி, இவங்க 2 பேரும் பூ கொடுத்து ஆசிரமத்து வாசலில் காரில் வருவாங்க. காரில் வரும்போது பகவானோட சுதாமா சிஸ்டர்ஸ் வருவாங்க. பகவானுக்கு இவங்க பூ கொடுப்பாங்க. பூ கொடுத்த உடனே பகவான் பக்தர்கள்லாம் எங்கே வருவாங்க, வரிசையாக நிற்பாங்க. காரு மெதுவாக போகும்.
பகவான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு நேராக ஹட்டுக்கு போயிடுவாங்க. 7 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு திரும்பி வருவாங்க. மறுபடியும் இதே இருக்கும். மணிசார் கூடயே வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. இது நடக்கும். ஹட்டில் இருக்கும்போது ஒரு சிலர் பேரை வந்து அங்கிருந்து சொல்லி அனுப்புவாங்க. அங்கே அவருக்கு உதவியாளர் இருக்கக்கூடிய செல்வராஜுங்கிறவர் வந்து கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிடலாம். அவங்க போய் ஹட்டில் போயிட்டு சாமியோட இருந்துட்டு சாமி புறப்புறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மறுபடியும் வரிசையில் நின்றுருப்பாங்க. இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது. நானும் என்னோட ஒய்ஃபும் நிறைய தடவை இப்போ போயிருக்கும்போது அங்கே நின்றுட்டு இருப்போம். சாமியை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. வரும்போது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நாங்கள் எப்பயும் போல 9 மணிக்கு ஒன்று தர்ஷன் ஹாலில் நாங்கள் தர்ஷன் பண்ணியிருப்போம், இல்லைன்னா சுவாகதத்தில் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம டைனிங் ஹால், பழைய டைனிங் ஹால், அருள் கிரேஸ்ன்னு சொல்லக்கூடிய டைனிங் ஹாலில் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு எங்கள் 2 பேர்த்துக்குமே அந்த ஒரு மனதுக்குள்ள ஒரு ஆசை, நம்மளை ஒரு நாளாவது ஹட்டுக்கு கூப்பிடுவாரா அப்படின்னு சொல்லி ஆசை. ஒரு சமயம் நாங்கள் போயிருக்கும்போது நாங்கள் வரிசையில் நின்றோம். மணி சார் எப்பயும் போல் மணி சாரும் ராஜலட்சுமி அம்மாவும் பூ கொடுத்து வரவேற்றாங்க. கொடுக்கும்போது பகவான்கிட்ட ஒரு சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுத்து அது எப்பயும் கொடுப்பாங்க. அந்த சீட்டை சாமி வாங்குவாங்கன்னு தெரியல, ஆனால் அங்கே அந்த லிஸ்ட்லேருந்து கூப்பிடுவாங்க. யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் கொடுப்பாருங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அங்கே வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தோம். பகவான் எங்களை கிராஸ் பண்ணி போனார், ஹட்டுக்கு போயிட்டார். ஹட்டில் இருந்து வந்து எல்லாரையும் அங்கே யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ முதல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் வேகமாக நடந்து ஹட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் இன்னும் கொஞ்சம் சில பக்தர்கள்லாம் நின்றுட்டு இருந்தோம். சரி, இந்த சாமி நம்மளை கூப்பிடலாம், வா நம்ம அங்கே உட்காருவோம், திரும்பி வரும்போது நம்ம நிற்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி போய்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து பகவானோட உதவியாளர் செல்வராஜ் வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்து உங்கள் 2 பேர்த்தையும் பகவான் கூப்பிட்றாருங்க. நாங்கள் எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம், அப்படி ஒரு சந்தோஷம். என்னடா எல்லாரும் போன பிறகு கடைசியாக நம்மளை கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக போய் ஹட்டுக்கு போனோம். ஹட்டுக்கு போன உடனே பகவான் அப்படி இது பண்ணார். நாங்கள் உள்ளே போய் பகவானோட இடது பக்கத்தில் லேடிஸ் வரிசை தனியாக உட்காந்துருப்பாங்க, வலது பக்கத்தில் ஜென்ஸ் வரிசை உட்காந்துருப்பாங்க. அதில் கடைசியில் உட்காந்துருந்தோம். நாமும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் நாமும் சொல்லி முடித்ததுக்கு பிறகு 7:50 7:45க்கு தேவி அம்மா ஆர்த்தி காட்டினாங்க. ஆர்த்தி காட்டி எல்லாம் கொடுத்த உடனே எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டோம். பிரசாதம் சாப்பிட்டுட்டு பகவான்கிட்ட போவோம். பகவான் எல்லாருக்கும் ஒரு செம்பருத்தி பூ கொடுத்தாங்க. எங்களுக்கு செம்பருத்தி கொடுத்தாங்க, செம்பருத்தி பூ கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் வரிசையில் வந்து நின்று பகவான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து நான் எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கிற ஆசை, சின்ன ஆசை, அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன ஆசை, ஆனால் நமக்கு வந்து பெரிய ஆசை, பேராசை. அந்த பேராசையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாருன்னா அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடையவே கிடையாது. ஆனால் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம எப்படிலாம் பகவானோடு இருந்திருக்கோம். இன்னைக்கு கூட இல்லாட்டாலும் கூட, நம்ம ஸ்தூல ரூபத்தில் இல்லாட்டாலும் கூட நமக்கு கூட எப்படிலாம் நடத்தி கொடுக்குறாருன்னு நினைக்கும் போது தான் அவர் உண்மையிலேயே அவர் பகவான் தான். பகவான் தவிர வேற யாரும் கிடையாது. நாம் இவரை போய் ஆசாமின்னு நினைச்சிட்டோமே, எத்தனை வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோம். 82 ஆமாம், 82லேருந்து 86 வரைக்கும் 4 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இன்னைக்கும் என் மனசில் இருக்கு. ராம் சத்குமார், ராம் சத்குமார், ராம் சத்குமார், ஜெயகுரு ராயா. இந்த அனுபவம் வந்து நான் முதல்வராகுவதற்கு முன்னாலேயே, கல்லூரி முதல்வராகுவதற்கு முன்னாடியே நான் கல்லூரி முதல்வர் ஆவேன் என பகவான் எனக்கு ஆசி கூறியத அனுபவம். 1997 கல்லூரி முதல்வர் ஓய்வு பெறுறார். மே மாதம் ஓய்வு பெறுறார். அதுக்கு நான் அப்ளை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏப்ரல் மாதம் அதுக்கு கால்ஃபார் பண்ணி அதை நடைமுறைப்படி எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் விண்ணப்பம் வாங்குவாங்க. யாரெல்லாம் விருப்பம் வர்றாங்களோ
அவங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு சர்க்குலர் அனுப்பி கேட்டாங்க. அப்போது நான் அந்த சர்க்குலரை பார்த்த உடனே பகவானுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். பகவான் இந்த மாதிரி முதல்வர் பதவி ஓய்வு பெறாரு, அந்த இடத்திற்கு நான் விண்ணப்பிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் அதை விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தோட என்னுடைய ரெஸ்யூம் அதையும் சேர்த்து பகவானுக்கு அனுப்பி வச்சிட்டேன். ஆனால் நான் காலேஜில் விண்ணப்பம் கொடுக்கல. பகவான்கிட்ட என்ன பதில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம். இது என்னைக்கு போய் சேரும், 2 நாளுக்கு ஆகும், 2 நாளைக்கு பிறகு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பகவான் எப்பயும் போல தரிசனத்துக்கு 7 மணிக்கு ஹட்டுக்கு வருவாங்க. அப்போ இல்லை ஹட்டுக்கு வருவாங்க. ஹட்டுக்கு 8 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு பிரதான் மந்திரில் தரிசனத்துக்காக பிரதான் மந்திரில் தரிசனத்துக்கு வந்துடுவாங்க. அப்போது அந்த மாதிரி நேரம். அப்போ ஜஸ்டிஸ் ஐயா ட்ரஸ்டியாக இருக்கார், பகவான் கூட இருக்கார். நான் கடிதம் எழுதி ஒரு 2-3 நாட்கள் கழித்து, அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான். காலையில் ஒரு 8:30 மணிக்கு 8:30 நான் காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனை எடுத்தா அந்த சைடில் ஜஸ்டிஸ் ஐயா லைனில் இருக்கார். ஐயா வணக்கம், நமஸ்காரம் சொல்லி நான் உங்களுக்கு வணக்கம் சொன்ன உடனே யோகிராம் சுரத்குமார் நாமன்னு சொல்லி ஐயாவுக்கு நமஸ்காரம் சொன்ன உடனே அவர் ஐயா சொன்னார், ஜஸ்டிஸ் ஐயா சொன்னாங்க, கனகராஜன் உங்கள்கிட்ட பகவான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. நான் யூ வில் பிகம் த பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ். So far you are the principal, the college will flourish. This is the message from Bhagavan யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொன்னார். அதாவது நீங்கள் அந்த கல்லூரிக்கு முதல்வராக நீங்கள் அந்த கல்லூரியின் முதல்வராக இருக்கும் வரை அந்த கல்லூரி வளர்ச்சி அடையும். இது உங்களுக்கு பகவான் கொடுத்துள்ள செய்தி, ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார். நான் ஐயாட்ட பகவானுக்கு நன்றி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் காலேஜுக்கு போனேன். எனக்கு முன்னாலேயே 2 பேர் அந்த பதவிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் 3ஆவது ஆளாக நான் அதை கொடுத்துருந்தேன். மே மாதம் எங்களுக்கு இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூவில் என்னை தேர்வு செய்து நான் அந்த கல்லூரிக்கு மே மாதம் 31ஆம் தேதி மதியம் நான் சார்ஜ் எடுத்துட்டேன். நான் இது பகவான் கொடுத்த பதவி, பகவான் எனக்கு அருளிய பதவி. இது நாம் ஒரு சின்ன மனிதர், நம்ம ஒரு ஆசை, இந்த ஆசையை நம்ம கொடுக்குறோம். அதை அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம நாமத்தை சொல்லக்கூடிய பக்தன், அந்த பக்தனுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை செஞ்சும் கொடுத்துட்டாரு. ஆக நம்ம பின்னால் நடக்கிறத முன்னக்கூடிய அறிவிச்சு அதை செயல்பட்டு, அதே போல நம்ம இருந்த காலம் வரைக்கும் அவர் எனக்கு துணை இருந்து கல்லூரியை நல்ல முறையில் நடத்துறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து நடத்தி கொடுத்தாரு. இதை நான் நன்றியோடு நினைவு கூர்ந்து பகவானுக்கு நன்றி சொல்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா. योगिराम सुरत्कुमार, योगिराम सुरत्कुमार, योगिराम सुरत्कुमार, जय गुरुराय।